வணக்கம். இது வந்து இந்த திருமணமான ஆண்களுக்கு தான் அந்த வீடியோவை நான் போடுறேன். ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா, நெறைய விவாகரத்துக்கு கேஸு விவாகரத்து வழக்குகள் வந்து நெறைய வருது. சரிங்களா? கோர்ட்டு பத்த மாட்டேங்குது. மொத்தம் 8 கோர்ட் இருக்கு ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ள. பத்த மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 100 கேஸ் புக் ஆகுது. ஓகேவா? நம்பரிங்க்காக. சரிங்களா? ஸோ, அதுக்காக தான் வந்து சரி ஓகே நம்ம ஜென்ஸுக்கு ஒரு அட்வைஸ் அண்ட் சஜஷன் அ அதுதான் போடுறது. என்ன வக்கீல் சார் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கீங்க போல இருக்கே, ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்க போல இருக்கே, வேறு எதுவும் வேலை எதுவும் இல்லையா? கேஸஸ் எதுவும் வரலையா? அதெல்லாம் விட்டுட்டு வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா வேலையெல்லாம் இருக்குது. கேஸஸ்லாம் நிறையாவே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பசங்க எனக்கு நிறைய ஜென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாஸ்தி எனக்கு. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, விவாகரத்துக்கு தான் வராங்க. விவாகரத்து ஒய்ஃபோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. ஏன்னா எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்மக்கிட்ட வருவாங்க. சரிங்களா? ஸ்டார்ட்டிங்கில் நம்மள வந்து கூப்பிட மாட்டாங்க. நம்ம வக்கீல் இல்லையா? நம்ம வந்து பாவப்பட்ட ஜென்மம். சரிங்களா? வக்கீல் வந்து பாவப்பட்ட பிறவி. நம்மளை வந்து கல்யாணத்துக்கும் கூப்பிட மாட்டான், பேர் சூட்டு விழா கூப்பிட மாட்டான், எதுவும் கூப்பிடவே மாட்டான். சரிங்களா? ஐயோ! அவர் வக்கீல், அவர் பொய் சொல்லி பொழைக்கிறவர், அவரை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது, வக்கீல்லாம் பக்கத்தில் வரக்கூடாது, டேஞ்சர். நம்ம தேவைன்னா மட்டும் அவரை யூஸ் பண்ணிக்குவோம். அப்படின்னு தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. சரிங்களா? நம்மளும் அவங்கள வந்து தேவைக்கு தான் நீ யூஸ் பண்ணுறேன்றதுனால ஒவ்வொரு வேலைக்கு 3000 4000 ஃபீஸை கொடுத்துட்டு போப்பான்னு தான் நம்மளும் சொல்கிறோம். சரிங்களா? தானிக்கு தீனி சரி போயிந்தி. அதனால் வந்து வக்கீல் சாருக்கு வேலை இல்லை போல இருக்குது, தேவையில்லாமல் சும்மா வீடியோ போட்டுட்ருக்கிறாரு அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய வேலைகள் இருக்குது. ஊரில் எவ்வளோ பிரச்சனைகள் பஞ்சாயத்து இருக்குது தமிழ்நாட்டில். சரிங்களா? மெட்ராஸ் சிட்டியில் எங்களுக்கு அவ்வளோ கேசஸ் வருது. அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. எங்களுக்கு கேஸும் வருது, காசும் வருது, நாங்கள் சம்பாதிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஓகேங்களா, இன் குட் ஃபெய்த் இந்த வீடியோவை போடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே, கமிங் டு த பாயிண்ட்டு. இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா வந்து இது ஜென்ஸுக்காக போடுற வீடியோ. ஜென்ஸ்னால் என்ன ஆகுதுன்னா, கோர்ட்டில் வந்து பார்த்தாக்கா 55 வயசு 60 வயசு ஆளுங்கள்லாம் வந்து விவாகரத்துக்கு வந்து நிற்கிறாங்க. 55 வயசு 60 வயசு ஆகுது, இதுக்கப்புறம் விவாகரத்தை வாங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் நாங்கள் எழும்போம். நானே பார்க்குறேன் டெய்லி. 50 வயசு ஆகுது, 50 வயசில் விவாகரத்தை வாங்கி இவர் என்ன பண்ண போகிறாருன்னு, மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தான் வாழ போகிறாரு. இவர் எதுக்கு இப்போ விவாகரத்து வாங்குறாரு அப்படின்னா, அவர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. அந்த சொத்து எதுவுமே தன்னுடைய மனைவிக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விவாகரத்தை போட்டு சட்டப்படி விவாகரத்து வாங்குறாரு அவர். அப்போ தானே அந்த சொத்துக்கள் அந்த மனைவிக்கு போய் சேராது. அப்போ தானே அந்த சொத்தில் வந்து அவங்க ரைட்ஸ் கிளைம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதுக்காக தான் வந்து ஒரு விவாகரத்து வாங்குறாரு அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி தெரிய வரும். ஏன்னா வயசானவங்க வந்து சோழியம் குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதாயம் இல்லாமல் ஆத்தோட போக மாட்டார் செட்டியாருன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து எதுக்குன்னா, இவர் ஏன் 50 வயசில் விவாகரத்து வாங்குறாரு அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், லட்சாதிபதி, பல சொத்துக்கள் வச்சிருக்கிறாரு. அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஏதோ சம்திங் பிரச்சனை, சண்டை வரும்பொழுது, இனிமேல் என்னுடைய ஒய்ஃப் வந்து என்னுடைய சொத்துக்கள்ல இருந்து எதையுமே கிளைம் பண்ணக்கூடாது, ஒரு நயா பைசா கூட என் மனைவிக்கு போய் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு 50 வயசில் வந்து சுகரு, பிபி எல்லாம் வச்சுக்கிட்டு, கால் வீங்கி போச்சு, கை வீங்கி போச்சு, மூட்டு வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிற்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் சாக தானே போகிறேன், 50 வயசு வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்னத்த பண்ண போகிறேன், கடைசி வரைக்கும் என் கூடவே கூடவே பிறந்து கொல்லுமாம் வியாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூடவே இருந்து என் கழுத்தை அறுக்குது என் ஒய்ஃபு. நான் வேறு பணம் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், நான் எப்போ சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் காத்து இருக்கா. நான் செத்து அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் அவள் சுதந்திரித்து கொள்ளுவா என்னோடய சொத்துக்களை, அதனால் அவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கேஸை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க வயசானவங்க. சரிங்களா? கோர்ட்டில், ஃபேமிலி கோர்ட்டில் பார்க்குறேன். அதனால் வந்து எதுவுமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஸோ நானும் இந்த வீடியோ போடுறேன்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, சும்மா இல்லை. வக்கீல்களாகிய நாங்கள் வந்து 24 மணி நேரமும் வக்கீல் தான். 24 மணி நேரமும் எங்களுக்கு கேசஸ் உண்டு. தூங்கும்போது கூட நாளைக்கு என்ன கேஸு டிராஃப்டிங் பண்ணணும்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? நாளைக்கு என்ன கேஸ் அட்டன் பண்ணணும், நாளைக்கு எந்த கேஸுக்கு வாய்தா வாங்கணும், எந்த கேஸை சீக்கிரம் கிராஸ் பண்ணணும், எந்த கேஸ் சீக்கிரம் ஆர்கியூமெண்ட் பண்ணி முடிக்கணும், இதே தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அவ்வளோ சும்மாலாம் கிடையாது. சுரேந்திரன் வழக்கறிஞர் சும்மா கிடையாது, பிஸியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதில் தான் அதுக்கு மத்தியில் தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன் போடுறேன், அவ்வளோ விவாகரத்து கேஸ் வந்து கொட்டுது, கொட்டுன்னு கொட்டுது. சரிங்களா? அதை பார்க்கறதுக்கு மனசு இல்லை, அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். சரி, ஓகே. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, வச்சுக்கிட்டு அழுவுறதுக்கு விற்றுட்டு அழுவுன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, இந்த ஒரு நகை இருக்குது, இதை வச்சிடலாமா, வச்சுட்டா வட்டி கட்டணும், ஐயோ வட்டி கட்ட முடியலையேன்னு சொல்லிட்டு அழறதை விட, விற்றுட்டா நகை கையை விட்டு போயிடும், காசு கையில் வந்துடும், ஐயோ விற்றுட்டா வேறு நகை வாங்க முடியாது, அப்போ எப்படி பார்த்தாலும் நீ அழ தான் போகிற. ஸோ வச்சுட்டு நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அழுவுறதுக்கு நீ விற்றுட்டு அழுவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, மனைவி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, மனைவி எனக்கு பிரச்சனையாக வந்து அமைஞ்சிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விவாகரத்து பண்ணுறதை காட்டிலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போகிற வழியை பாருங்கள். ஏன்னா இந்த உலகம் வந்து இப்போ இருக்கிற உலகம், இது என்ன உலகம், பண உலகம்.
பணம் தான் உலகம் இப்போது, கரெக்டுங்களா? விவாகரத்து பண்ணிட்டா மனைவி உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சொல்கிறது, நிரந்தரமாக வந்து கணவன் மனைவின்ற உறவு கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட மேரேஜ் வந்து டிசால்வ் ஆகிடும். சரிங்களா? ஆனாலும் மனைவி என்ன பண்ணும், சும்மா இருக்காது. அது என்ன பண்ணுன்னா, குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கேட்டு உங்க மேலே கேஸை போடுவாங்க. அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போடுவாங்க. அதுக்கப்புறம் சைல்டு கஸ்டடின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போடுவாங்க. அப்புறம் சிஆர்பிசி 125ல எனக்கு ஜீவனாம்சம் வேணும்னு சொல்லிட்டு கேஸை போடுவாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பொண்ணு வந்து நொண்டி இல்லை, குருடு இல்லை, செவிடு இல்லை, ஊமை இல்லை, நல்லா சம்பாதிக்குது, படிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அந்த கேஸுக்கு ஒரு வக்கீலை வச்சு தான் ஆகணும். வக்கீல் ஒரு 30,000 ஃபீஸ் கேட்பாரு, எங்கே போவீங்க? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மனைவி கூட சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடுவோமே. எதுக்கு? பணத்தை சேஃப்டி பண்ணுறதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது எனக்கு வேலை இல்லைங்க, சம்பாத்தியம் இல்லைங்க அப்படின்னாலும் கோர்ட் என்ன சொல்லும், நீ வேலை செய்கிறியோ சம்பாதிக்கிறியோ மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுத்து தான் ஆகணும்னு கோர்ட்டு வந்து உங்களுக்கு ஆர்டர் போடும். சரிங்களா? இதே நீங்கள் மனைவி கூட சேர்ந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா, ஏம்மா எனக்கு இந்த மாதம் 10,000 தான் குடும்ப செலவுக்கு கொடுத்தேன், கையில் காசு இல்லை, அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொன்னால் கூட, அப்போ பொண்டாட்டி என்ன பண்ணும், காசு கொடுக்க வக்கீலாத நாயை உனக்கெல்லாம் பொண்டாட்டி ஒரு கேடான்னு பட்டுன்னு மூஞ்சி மேலே ஒரு அரைவா. அது கமுக்கமாக சமையல் ரூமில் போய் அந்த அடியை வாங்கிட்டு மறுபடியும் வீட்டில் வந்து கெத்தாக வாழ்ந்துட்டு போயிடலாம். சரிங்களா? பணம் கொடுக்காமல் இருக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இதே நீங்கள் விவாகரத்துன்னு போனீங்கன்னா, உங்கள் ஒய்ஃபு விவாகரத்தை அப்ளை பண்ணாலும் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே சரி, உங்களுக்கு பணம் அங்கே செலவாகும். நீங்கள் கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்டுறது என்னமோ, கோர்ட் ஃபீஸ் ஒரு ரூ. 50 ரூ. 100 இல்லை 150 தான். சரிங்களா? ரூ. 50 ஸ்டாம்ப் ஓட்டினா போதும். மிஞ்சி போனால் ரூ. 150 அவ்வளோதான் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு. அந்த ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்புறது, சம்மனுக்கு ஸ்டாம்ப் ஓட்டுறது, இதுக்கெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு கோர்ட் ஃபீஸ் ஒரு ரூ. 200 250 வரும். வக்கீலுக்கு 20,000 ஃபீஸ் கேட்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 வருஷம் கேஸ் நடக்கும். 2 வருஷம் கேஸ் நடக்கும். வக்கீலுக்கு ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ரூ. 1000 1500 நீங்கள் ஃபீஸ் கொடுத்தாகணும். சரிங்களா? அது போக கேஸ் 2 வருஷம் நடக்கும். 2 வருஷம் எப்படியும் இழுத்துருவாங்க. ஆப்பனண்ட் அட்வொகேட் ரொம்ப நாலேஜான அட்வொகேட்டாக இருக்கிறாரு அப்படின்னா, உங்கள் மனைவிக்கு உங்கள் மேலே ரொம்ப கோபம், ஆத்திரம், வெறியெல்லாம் இருக்குது அப்படின்னா, உங்களை அலக்கழிச்சிருவாங்க. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கூட கேஸ் இழுத்துரும். அப்போது நீங்கள் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுப்பீங்களா, இல்லை குடும்பத்தை நடத்துவீங்களா? உங்கள் மைண்டே வந்து என்னாகும், மென்டல் அகனி, ஒரு எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸில் இருப்பீங்க நீங்கள். இதுக்கு நான் வந்து கம்முன்னு பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கி மிதி வாங்கிட்டு நான் வந்து கடி வாங்கிட்டு வீட்டோட என் ஒய்ஃபை வச்சுருந்தா கூட, இந்த மாதம் 10,000 குடும்ப செலவுக்கு வச்சுக்கம்மா, அடுத்த மாதம் கொடுக்க காசு இல்லைம்மா, அதுக்கு அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துட்றேம்மான்னு சொல்லி ஒரு 10,000க்கு மேலே ஒரு 2,000 3,000 கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் விவாகரத்துன்னு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப் உங்கள் அம்மா வீட்டுக்கு, அந்த அம்மா வீட்டுக்கு போயிடும். நீங்கள் தனியாக இருப்பீங்க. உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, கணவர் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாரு, ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறாரு, ரூ. 2,00,000 சம்பாதிக்கிறாரு, 10 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு, குடும்ப செலவுக்கு கூட காசு தர மாட்டேங்கிறாரு, குழந்தைங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு, நான் என் அப்பா அம்மா காசில் தான் வாழ்கிறேன், இவர்கிட்ட எனக்கு ஜீவனாம்சம் வாங்கி கொடுங்க, ஆன் த கிரவுண்ட் ஆஃப் க்ரூயல்ட்டி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ கடைசியில் பார்த்தா ரூ. 1,00,000 போய் நிற்கும் உங்கள் செலவு. அப்போன்னு பார்த்து உங்கள் கம்பெனியில் உங்களை வேலையை விட்டு தூக்குவாங்க, கூட இருக்கிறவன் அக்கம் பக்கம் இருக்கிறவன் போட்டு கொடுப்பான், கூட வேலை செய்கிறவனே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுவான், ப்ரொமோஷன் கிடைக்காது, கெட்ட பேர் ஆகும், வேலையை விட்டு தூக்குவாங்க, ப்ராஜெக்ட் உங்கள் கையை விட்டு ப்ராஜெக்ட் போயிடும், பிஸ்னஸ் லாஸ் ஆகும். இதுக்கு நான் பேசாமல் நான் என் ஒய்ஃப்கிட்ட அடி வாங்கிட்டே ஒழுங்காக வாழ்ந்துருக்கலாம் போல இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்கள் மைண்டில் நினப்பு வரும், ஒரு நினப்பு வரும். அதுக்குள்ளே நீங்கள் ரூ. 1,00,000 செலவு பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இதுக்கு தான் சொன்னேன், வச்சுட்டு அழுவுறதுக்கு விற்றுட்டு அழுவு அப்படின்றேன். எப்படியும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நிம்மதி இல்லைன்னு ஆகிப்போச்சு. நிம்மதி இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உங்கள் ஒய்ஃபை உங்களால் நீங்கள் மர்டர் பண்ண போகிறீங்களா, ஜெயிலுக்கு போக போகிறீங்களா, அதுவும் உங்களால் பண்ண முடியாது, உங்களுக்கு அதுக்கும் தைரியம் கிடையாது. சரிங்களா? அப்புறம் உங்கள் குழந்தைக்கு அம்மா வேணுமே, என்ன பண்ணுவீங்க? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணால் இன்றைக்கிற காலம் 2024 வருஷத்தில் வந்து காலம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. லேடிஸ் வந்து அப்பர் ஹேண்டில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் விவாகரத்து செய்கிறத காட்டிலும் உங்கள் மனைவியோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறது ஃபினான்ஷியலி உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்லலை. சரிங்களா? இதுதான் விஷயம். விவாகரத்தை செய்வதை காட்டிலும் உங்கள் மனைவியோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது ஃபினான்ஷியலி உங்களுக்கு நல்லது. ஒரு மாதம் நீங்கள் சில பேர் வந்து பாருங்கள், ஒரு மாதம் 20,000 சம்பாதிப்பாங்க, ஒரு மாதம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரொஃபஷன் தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஒரு மாதம் 15,000 வரும், ஒரு மாதம் 20,000 வரும், ஒரு மாதம் 10,000 வரும், ஒரு மாதம் 25,000 30,000 40,000 லாபம் வரும். வருமானம் வரும்பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் பிரச்சனை கிடையாது. 2 பேரும் முட்டிக்கிட்டு பிரச்சனைன்னு வந்துட்டீங்க அப்படின்னா, மாதம் இவ்வளோ ரூபாய் எடுத்து ஜீவனாம்சம் கொடுத்து தான் ஆகணும்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க வைங்க கோர்ட்டில். அந்த ஆர்டரை நீங்கள் டிஸ்ஓபே பண்ணிங்கனாலும் அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகுது. உடனே உங்கள் மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த நேரம் பார்த்து உங்கள் மனைவிக்கு பெரிய லெவலில் வேலை கிடைக்கும், அவங்களுக்கு பெரிய பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்லாம் வரும். நீங்கள் 40,000 சம்பாதிக்கிற இடத்துல அவங்க கம்முன்னு உட்காந்துருப்பாங்க, ஒன்றுமே சம்பாதிக்காமல்.
உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வரும்போது அவங்களுக்கு சுக்கிர தசை, அவங்களுக்கு 1,00,000 சம்பளம் கிடைக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டா வக்கீலுக்கு ஒரு 30,000 ஃபீஸை குடுத்துட்டு கேஸ நடத்துவாங்க. அப்போ நீங்க ஃபினான்ஷியலி கொஞ்சம் வீக்கா இருக்கும்பொழுது, "ஐய்யய்யோ! தப்பு பண்ணிட்டோமேடா!" அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படிலாம் இருக்கிறத விட காட்டிலும், கொஞ்சம் மனைவி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது, எனக்கு ஒரு 5 வயசு, 6 வயசு இருக்கும்போதெல்லாம் வந்து